என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். அனலை தழுவிய தென்றல் நாவல் பகுதி 21. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். சென்னையில் இருந்து பேருந்தில் திரும்பி வந்து கொண்டிருந்த வேதவல்லி அசதியில் இருக்கையில் சாய்ந்து உறங்கும் போதுதான் அவளுக்கு வேந்தனிடம் இருந்து அழைப்பு வந்தது. கைப்பைக்குள் இருந்த செல்போன் ஒலித்ததை அவள் அறியவில்லை. இதற்கிடையில் நாகவல்லியும் 4-5 முறை அவளை அழைத்திருக்கிறாள். எந்த அழைப்பும் அவள் செவியை எட்டவில்லை. எப்போதோ விழித்து கொண்டவள் செல்லை எடுத்து பார்க்கும் போது காலை 10 மணி. இன்னுமா கோயம்புத்தூர் வரல என்று யோசித்தவள் மிஸ்டு கால்ஸை கண்டு எடுத்து பார்த்தாள். வேந்தன் 15 முறை அழைத்திருக்கிறான். காலை 8 மணியிலிருந்து நாகவல்லி 5 முறை அழைத்திருக்கிறாள். இப்போது ஒரு 5 நிமிடம் முன்பு கூட வேந்தனிடமிருந்து அவளுக்கு அழைப்பு வந்திருக்கிறது. ஓ, 15 தடவை எல்லாம் கூட உங்களால கூப்பிட முடியுமா? அப்படி என்ன அவசரம் வந்ததாம்? எதுவா இருந்தாலும் நேர்ல பேசிக்கலாம். உங்களை பார்க்கதானே நான் கோயம்புத்தூருக்கு டிக்கெட் எடுத்தேன். இல்லைன்னா அப்படியே நேரா கோத்தகிரி போயிருப்பேனே. உங்களை இப்ப திருப்பி கூப்பிட போறதில்ல. திடீர்னு உங்க முன்னாடி வந்து நின்னு உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும். அவள் செல்லை பார்த்து கொண்டிருக்கும் போதே கோயம்புத்தூர் பேருந்து நிலையத்தை அவளது பேருந்து எட்டிவிட்டது. தனியார் பேருந்து ஆனதால் பேருந்து நிலையத்திற்குள் செல்லவில்லை. அவள் அப்போதும் செல்லை பார்த்து கொண்டிருந்தாள். பேருந்து நின்றதும் அவளது செல்போன் ஒலித்தது. வேந்தன் தான் அழைக்கிறான். அதை பொருட்படுத்தாமல் செல்லை கைப்பைக்குள் திணித்துவிட்டு தன் பேகை எடுத்து தோளில் மாட்டிக்கொண்டு இறங்கிக் கொண்டாள். தொடர்ந்து அழைப்பு வருகிறது. வேந்தன் தான் அழைக்கிறானா, இல்லை நாகவல்லி அழைக்கிறாளா? அவள் செல்லை எடுத்து பார்த்தாள். வேந்தன் தான் அழைக்கிறான். கூப்பிடுங்க, நல்லா கூப்பிடுங்க. முணுமுணுத்தவள் ஆட்டோ ஸ்டாண்டுக்கு செல்ல சாலையை கடக்கும் போது அவளை உரசியபடி வந்து நின்றது அந்த கார். அது வேந்தனின் கார் என்று அறிந்ததும் திருடனுக்கு தேள் கொட்டியது போல் உணர்ந்தாள். செல்லும் கையில் இருக்கிறது. அவன் அழைக்கவும் செய்கிறான். அவள் அழைப்பை ஏற்கவில்லை. காரின் முன்கதவு திறக்கப்பட்டது. கோபத்தில் ஜொலித்தபடி அமர்ந்திருந்தவன் ஏறு கோபமாக கூற அவள் ஏறி அமர்ந்தாள். கூப்பிட்டா போன் எடுத்து பேச மாட்டியா? 20 தடவைக்கு மேல ஒருத்தன் கூப்பிடுறேன்னா ஏதாவது தனப்பொரு விஷயமா இருக்குன்னு உனக்கு புரியாதா? கோபமாக கேட்டவனை அலட்சியமாக பார்த்தவள், 20 தடவைக்கு மேல எங்க கூப்பிட்டு 15 தடவை கூப்பிட்டு இது 16வது தடவை. ஏன் 16 தடவை போதாதா? 20 தடவை கூப்பிட்டாதான் நீ போன் எடுத்து பேசுவியா? நான் உங்களை தேடிதானே வந்துட்டு இருக்கேன். நேர்ல பேசிக்கலாம், உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு நினைச்சேன். அதுக்கிடையில அப்படி என்ன தலைப்போற விஷயம்? என்ன தலைப்போற விஷயம்னா, கோத்தகிரிக்கு மின்னல் வேகத்துல பாயும் போது ஒரு டவுட் வந்தது. நீ சென்னையில இருந்து நேரா என்ன பாக்குறதுக்காக கோயம்புத்தூர் வந்துட்டு இருக்கியோன்னு. காரமடை வரைக்கும் போயிட்டு நான் திரும்பி வரேன் தெரியுமா? நீ கோயம்புத்தூர் தான் வருவியா இல்ல நேரா கோத்தகிரி போயிட்டு இருக்கியான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் 10-15 தடவை உனக்கு போன் பண்ணேன். போனை எடுத்து பேசவே இல்ல. நான் பஸ் ஸ்டாண்ட் பக்கம் வரவும் உன்னுடைய பஸ் வரவும் சரியா இருந்தது. அந்த பஸ்ல செல்ல பார்த்து ஈன்னு இழிச்சிட்டு நீ உட்கார்ந்து இருக்கிறதையும் பார்த்தேன். அப்பாடான்னு சொல்லி நிம்மதி பெருமூச்சு விட்டுட்டு உன்னை கூப்பிட்டா அதை அலட்சியப்படுத்திட்டு உன்னுடைய ஹேண்ட்பேக்குள்ள செல்லையும் திணிச்சிட்டு பேகை எடுத்து தோல்ல மாட்டிட்டு நீ இறங்கி வர. உன்னை என்னன்னு சொல்றது? ஆமா, நான் சென்னை போன விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் தெரியும். சரி, ஏன் என் மேல இப்படி கோவப்படுறீங்க? நான் உங்களை பாக்குறதுக்காக கோயம்புத்தூர் வரும்போது நீங்க என்ன பாக்குறதுக்காக கோத்தகிரி கிளம்பி போவீங்கன்னு நான் என்ன கனவா கண்டேன்? அது மட்டும் இல்ல, நீங்க இனிமே கோத்தகிரியே வரமாட்டேன்னு தானே சொன்னீங்க. அப்ப சொன்னேன். இப்ப தலை போதுன்னா வரமாட்டாங்களா? யார் தலை? அவள் குறும்பாக கேட்டாள். ஊன் தலைதான். ஏன் தலையா? அது என் கழுத்துக்கு மேல பத்திரமா இருக்கே. பத்திரமா எல்லாம் இல்ல, அது இப்போ தயாநிதியோடைய கையில இருக்கு. தயா கையிலையா? ஆமா, தயா இப்ப கோத்தகிரியில தான் இருக்கான். நீ அங்க இருக்கேன்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு போச்சா? அது எப்படி? உன்னுடைய அன்பு தோழி ஆதிரா இருக்காளே, அவ சொன்னாலாம். ஆதிராவா? ஆதிராவுக்கு நான் கோத்தகிரியில இருக்கிற விஷயம் எப்படி தெரியும்? உன்னுடைய அக்காவை குற்றாலத்துல பார்த்தாலாம். கேக்கும் போது அவங்கதான் சொன்னாங்களாம் கோத்தகிரியில இருக்கோன்னு. ஓ நோ, தயாவுக்கு அக்காவை தெரியாதுதான். ஆனா இப்ப கண்டுபிடிச்சிருப்பானே. இல்ல, நான் விசாரிச்சேன். உங்க அக்காவை பத்தி அவனுக்கு எதுவும் தெரியாதுதான். உங்க அக்காவை அவன் பார்த்ததும் இல்லதான். ஆதிரா கிட்ட போட்டோ இருந்து அனுப்ப சொன்னானாம். அவ இல்லன்னு சொல்லிட்டாளாம். முன்னாடி ஒரு தடவை உன்னை தேடி பழனி போயிருந்தான். அப்ப உன்னுடைய போட்டோவை காட்டி பழனி ஃபுல்லா விசாரிச்சதா சொன்னான். என்னுடைய போட்டோவா? ஏன் போட்டோ அவங்கிட்ட ஏது? அத கூட ஒரு தடவை ஆதிரா கிட்ட உன்னை பத்தி விசாரிக்கும் போது அவதான் கொடுத்தாளாம். ஐயோ, இப்ப அந்த போட்டோவை கோத்தகிரி ஃபுல்லா காட்டி அவன் என்ன பத்தி விசாரிப்பானே, நான் மாட்டிப்பேனே. அத நான் யோசிக்காமலா இருப்பேன். அதுதான் எங்க தேயிலை தோட்ட மேனேஜர் வழியா உன்னுடைய அக்கா கிட்ட பேசிட்டேன். உன்னுடைய போட்டோவை காட்டி யார் விசாரிச்சாலும்
தெரியாதுன்னு சொல்லி ஊர்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் எப்படியாவது சொல்லிட்டேன். அவங்களும் சரின்னு சொல்லிட்டாங்க. என்ன ஏதுன்னு சொல்லி கேட்டாங்க. அத வேதா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்கன்னு சொல்லிட்டேன். என்னுடைய வீட்டு சமையல்காரர், தோட்டத்துல வேலை பாக்குறவங்கன்னு என்னால சொல்ல முடிஞ்ச எல்லார்கிட்டயுமே உன்னை காட்டி கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டேன். இனி இதுக்கிடையில நீ வந்து மாட்டிக்க கூடாதுன்னு தான் நான் உன்னை தேடி திரும்பி வந்தேன். நான் 1-2 வாரத்துல அவனை எப்படியாவது கோத்தகிரியில இருந்து திருப்பி அனுப்பிடுறேன். அது வரைக்கும் நீ சேஃபா இங்கேயே இரு. இங்கயா? இங்க எனக்கு தெரிஞ்ச யாரும் இல்லையே, நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. ஆமா, அது எனக்கு தெரியும். உன்னை நான் எங்க கெஸ்ட் ஹவுஸ்ல கொண்டு போய் விட்டுடுறேன். நீ அங்க தங்கிக்க. நான் கோத்தகிரி போயிட்டு எதுவும் தெரியாத மாதிரி அவன் கூட சேர்ந்து உன்னை தேடிட்டு நீ அங்க இல்லைன்னு சொல்லி அவனை திருப்பி அனுப்பிடுறேன். அதுக்கப்புறமா நீ கோத்தகிரி வந்தா போதும். சரி என்றாள். அவளை அவர்களது கெஸ்ட் ஹவுஸில் கொண்டு வந்து விட்டவன், இவங்க கொஞ்ச நாள் இங்கதான் இருப்பாங்க, பத்திரமா பாத்துக்கங்க என்று வேலையாட்களிடம் கூறிவிட்டு கோத்தகிரி புறப்பட்டான். இதற்கிடையில் தயாநிதி அழைத்து, டேய் கிளம்பிட்டேன்னு சொன்ன, இன்னும் வந்து சேரல, என்ன ஆச்சு என்று கேட்டான். டேய், வர்ற வழியில கார் பஞ்சர் ஆயிடுச்சுடா, அதை சரி பண்ணிட்டு வர டைம் ஆகுது என்று கூறி சமாளித்து விட்டான் வேந்தன். கோத்தகிரியை எட்டியவன் அவனோடு சேர்ந்து வேதவல்லியை தேடினான். ஆனால் அப்போது கூட தயாநிதி வேதவல்லியின் புகைப்படத்தை வேந்தனுக்கு காண்பிக்கவில்லை. வேந்தனும் அவள் புகைப்படத்தை காண்பிக்குமாறு கேட்கவில்லை. 10 நாட்களாகிவிட்டது. அனுஸ்ரீயை தேடி அலைந்து சோர்ந்து போன தயாநிதி கோபமாக ஆதிராவை அழைத்தான். ஏய், என்னை பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு? எதுக்காக ஸ்ரீ கோத்தகிரியில இருக்கான்னு பொய் சொன்ன என்று கேட்டான். இல்ல தயா, ஸ்ரீயோட அக்கா அவங்க கோத்தகிரியில இருக்கிறதா சொன்னாங்க. ஒருவேளை அவங்க கோத்தகிரியில இருக்காங்க போல. அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்க கணவரும் அவங்க கூட தான் இருந்தாரு என்றாள். அப்படியா? சரி, அவங்க அக்கா பேர் என்ன? ஜெயஸ்ரீ. ஓகே ஓகே, அப்படி யாராவது இங்க இருக்காங்களான்னு தேடி பாக்குறேன் என்று கூறி அழைப்பை துண்டித்தான். அடுத்த 2 நாட்கள் ஜெயஸ்ரீ என்ற பெயரை தேடி அவன் அலைந்தான். அவனுடன் வேந்தனும் இருந்தான். ஆனால் அவர்களால் ஜெயஸ்ரீயை கண்டுபிடிக்க முடியவில்லை. வேறு வழியின்றி ஏமாற்றத்தோடு தயாநிதி சென்னை கிளம்பினான். அதன் பிறகுதான் வேதவல்லி கோத்தகிரி திரும்பினாள். 1 வாரம் ஓடியிருந்தது. தயாநிதியிடம் வேதவல்லி பற்றி பக்குவமாக எடுத்து சொல்ல வேந்தன் நேரம் பார்த்து காத்திருந்தான். அன்று பிசினஸ் தேவைக்காக சென்னை வந்தவன் தயாநிதி வீட்டிற்கு வந்து அவனது நிலையை பற்றி அவனது வீட்டாரிடம் கேட்டறிந்த பின் மருத்துவரிடமும் அவனது இப்போதைய நிலையை பற்றி தெளிவாக கேட்டறிந்த பிறகு மெதுவாக அவனிடம் பேச்சை ஆரம்பித்தான். டே தயா, நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன்டா என்றான். அப்படியா? உனக்கு கூட காதல் வருமா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு வியப்போடு கேட்டவன், பொண்ணு யாரு என்று கேட்டான். அவ பேரு வேதவல்லி, கோத்தகிரியில தான் இருக்கா. கோத்தகிரியிலயா? நம்ம கோத்தகிரியில இருக்கும்போது நீ அத பத்தி சொல்லவே இல்ல. அவங்கள எனக்கு காட்டவே இல்லையே. நாம கோத்தகிரி போகும்போது அவங்க கோத்தகிரியில இல்ல. சரி, அதை விடு. உன்னுடைய அண்ணனுக்கு சீக்கிரமா ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணத்தை நடத்த சொல்லிடு. அந்த பொண்ணையும் வீட்டுல அறிமுகப்படுத்திட்டு உன்னுடைய காதலின்னு சொல்லிட்டு நீயும் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே? ஆமாடா, அதுக்கு முன்னாடி உன்கிட்ட சொல்லணும்னு தோணிச்சு. அண்ணனுக்கு பொண்ணெல்லாம் பார்த்தாச்சு. அடுத்த மாசம் லாஸ்ட்ல கல்யாணம் இருக்கு. அது முடிஞ்சு 1-2 மாசத்துல எங்க கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நல்ல விஷயம்தான். சரி, பொண்ணு போட்டோ இருந்தா காட்டேன் என்று கூறியவன், இல்லடா வேண்டாம், நான் கல்யாணத்து அன்னைக்கு உன்னுடைய மனைவியாவே அவங்கள பாத்துக்கிறேன் என்றான். தன் நண்பனின் வருங்கால மனைவி மீது தன் தவறான பார்வை ஒருபோதும் விடக்கூடாது என்று நினைத்தான் தயா. சரி, உன்னுடைய விருப்பம். சரி, உன்னுடைய விருப்பம் என்று வேந்தன் கூற அந்த பேச்சை அதோடு முடித்துக் கொண்டான் தயாநிதி. நாட்கள் மெல்ல நகர ஆரம்பித்தது. இப்போது வேந்தன் வேதவல்லி காதல் நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக வளர ஆரம்பித்திருந்தது. தினமும் 3 அல்லது 4 முறை வேதவல்லியை அழைத்து பேசுகிறான் வேந்தன். ஒரு முறை வேதவல்லியை அழைக்கும் போது, தயா மனச நான் மெதுவா மாத்திட்டே வரேன் வேதா. வேதவல்லி அனுஸ்ரீ 2 பேரும் ஒண்ணுன்னு தெரிஞ்சாலும் அதை ஏத்துக்கிற ஒரு மனநிலைக்கு அவன் வந்துட்டான்னா நானே உன்னை கூட்டிட்டு போய் இவதான் என்னுடைய காதலின்னு சொல்லி அறிமுகப்படுத்திடுவேன். அண்ணன் கல்யாணம் முடிஞ்சதும் 1-2 மாசத்திலேயே நம்ம கல்யாணத்தையும் நடத்திடணும். வீட்டுல கூட உன்னை பத்தி சொல்லிட்டேன். எல்லாரும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அண்ணன் தான் ரொம்ப கலாய்ச்சிட்டான். நீ வேதா கிட்ட மோதும் போதே அது காதலுடைய முதல் படின்னு எனக்கு தோணிச்சுடா. அத நான் அப்பவே அப்பா அம்மா கிட்ட சொன்னேன். அவங்களுக்கும் பெரிய எதிர்ப்பு எதுவும் இருக்கல அப்படின்னு சொன்னான். அப்புறம் நான் தயா கிட்ட உன்னை அறிமுகப்படுத்தி வைக்கிற வரைக்கும் நீயா அவன் கண்ணுல வந்து சிக்கிக்காத என்று கூறிவிட்டுதான் அன்று அழைப்பை துண்டித்தான். இதற்கிடையில் தான் வேதாவுக்கு பிசினஸ் தேவைக்காக சென்னை வர வேண்டிய அவசியம் வந்தது. வேந்தனை தான் முதலில் அழைத்தாள். விஷயத்தை கூற, இல்ல வேதா, நீ இப்ப சென்னை வர வேண்டாம். தயா கண்ணுல சிக்கினா பிரச்சனை தான். நீ உன்னுடைய அக்காவை அனுப்பி வை என்றான்.
சரி என்றவள் நாகவல்லியிடம் அதை பற்றி பேச, ஓகேடி நான் போற மீட்டிங்க்கு, அப்புறம் ஒரு குட் நியூஸ் இருக்கு என்றவள் கையில் இருந்த ஸ்வீட் பாக்ஸை வேதவல்லியிடம் நீட்டினாள். ஒரு ஸ்வீட்டை கையில் எடுத்தவள், என்னக்கா விசேஷம் என்று கேட்டாள். நான் போன்லயே சொல்லி இருப்பேன்டி, ஆனா உன்னுடைய சந்தோஷத்தை நான் பக்கத்துல நின்னு பாக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதுதான் நேர்ல சொல்லலான்னு ஓடி வந்தேன். என்ன விஷயம்னு சொல்லு. நீ சித்தி ஆக போறடி. அதை கேட்டு ஏய் என்று சத்தமிட்டவள் நாகவல்லியை இறுக்கமாக கட்டி அணைத்து அவள் இரு கன்னத்திலும் மாறி மாறி முத்தமிட்டாள். இது தோட்டமா போச்சு, இல்லனா குட்டி பாப்பாவுக்கு முத்தம் கொடுத்திருப்பேன். சரி சரி, நீ சென்னை ஒன்னும் போக வேண்டாம், நானே போறேன். இந்த மீட்டிங் ரொம்ப முக்கியமான ஒரு மீட்டிங், இல்லனா தவிர்த்திருப்பேன். இல்லடி, அந்த தயாநிதி அவனுக்கு பயந்து எத்தனை நாளுக்கா இப்படியே கோத்தகிரியிலேயே பதுங்கி இருக்க முடியும்? பிசினஸ் தேவைக்காக நான் அங்க இங்க போக வேண்டியதா இருக்கே. இது நம்ம சொந்த தேவைனா போனா போகட்டும்னு விட்டுருப்பேன். இது நம்ம தொழிலாளிகளுடைய தேவைக்கா, போய் தான் ஆகணும். அவனுடைய கண்ணுல சிக்கிக்க போறடி. எனக்கு மட்டும் என்ன அவனுடைய கண்ணுல போய் சிக்கிக்கணும்னு ஆசையா? நான் பார்த்து பத்திரமா போயிட்டு வந்துடுறேன்க்கா. மாஸ்க் வச்சுக்கிறேன், அப்ப மாட்டிக்க மாட்டேன். பாத்துடி, உன் மேல வெறியா இருக்கான்னு நீ சொல்லும் போதே புரியுது. நீ மாஸ்க் வச்சா கூட உன் நிழல பார்த்தே நீதான் கண்டுபிடிச்சிடுவான். சான்ஸ் இல்லாம இல்ல, ஆனாலும் நான் பத்திரமா போயிட்டு வந்துடுறேன், நீ கவலையை விடு. ஆமா, உன்னுடைய வேந்தன் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டியா? அவர்கிட்ட பெர்மிஷன் கேக்குறதா? சத்தியமா கிடைக்காது. நீ கோத்தகிரியிலேயே இரு, அந்த பிசினஸ்ல உனக்கு எவ்வளவு லாபம் வருதோ அதை நானே கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிடுவாரு. 1 மாசம் 2 மாசம் லாபம்னா ஓகே, ஆயுள் ஃபுல்லா அந்த லாபத்தை அவரால் கொடுக்க முடியுமா? அவர்கிட்ட எதுவும் சொல்லல, நான் போயிட்டு வந்துடுறேன் என்று கூறி கிளம்பி விட்டாள். புறப்படும் முன் வேந்தனை அழைத்தவள், நீங்க சென்னை போற மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா என்று கேட்டாள். அவனிடம் சிக்கிக் கொள்ள கூடாது அல்லவா, அதற்காக தான் கேட்டாள். இல்ல, ஏன் கேக்குற? அக்காவுக்கு இந்த மீட்டிங் எல்லாம் அட்டன் பண்ணி பழக்கம் இல்ல, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் போறா. நீங்க சென்னை போறீங்கன்னா அக்காவுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா இருப்பீங்கல்ல. இல்ல வேதா, சென்னை போற ஐடியா எதுவும் இல்ல. உனக்காக வேணும்னா போயிருப்பேன், ஆனா முடியாது. அண்ணனுடைய நிச்சயதார்த்தம் இருக்கு தெரியும்ல. உன்னை கூப்பிட்டா தயாவை கூப்பிட முடியாது. உனக்கு விஷயம் தெரியும், அதனால பிரச்சனை இல்ல, சொன்னா புரிஞ்சுப்ப. தயாவை தவிர்க்க முடியாது தெரியும்ல. உண்மைதான், வேந்தனின் அண்ணனுக்கு நாளை நிச்சயதார்த்தம். அவள் அதை மறந்தே போனாள். அவளிடம் நிச்சயதார்த்தத்தை கூறினாலும் நீ வர வேண்டாம் என்று அவன் கூறியிருந்ததால் மறந்து போயிருந்தாள். ஆனால் இப்போது அந்த நிச்சயதார்த்தம் வேதாவுக்கு சாதகமாக இருக்கிறது. தயாவும் சென்னையில் இருக்க போவதில்லை, வேந்தனும் திடீரென சென்னை வரப்போவதில்லை. பரவாயில்ல வேந்தன், அக்கா பாத்துப்பா. அப்புறம் வேந்தன் சொல்லு, தயாதான் கோயம்புத்தூர் வரான்ல, அப்புறம் ஏன் தேவையில்லாம அக்காவை நான் சென்னை அனுப்பணும்? நானே போறேனே. அது வேண்டாம் வேதா, எனக்கு என்னவோ அது சரிப்படாதுன்னு தோணுது. நீ அக்காவையே அனுப்பு. அவனிடம் பேசினால் வேலைக்கு ஆகாது என்று புரிந்து கொண்டவள், சரி வேந்தன், நான் அக்காவையே அனுப்பிடுறேன் என்று கூறி அழைப்பை துண்டித்தாள். மாலையே சென்னை புறப்பட்டு விட்டாள். நாளைதான் மீட்டிங். மீட்டிங் முடிந்ததும் மாலையே அங்கிருந்து புறப்பட்டு விடலாம். தயா சென்னை திரும்பும் போது நானும் அங்கிருந்து திரும்பி விடுவேன் அல்லவா என்று நினைத்து புறப்படும் போது வசமாக தயா வேந்தன் இருவரிடமும் மாட்டிக்கொள்ள போகிறோம் என்று அவள் அறியவில்லை. பகுதி 21 நிறைவடைந்தது. பகுதி 22 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.